அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா குரூப் டி ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அதில் 4வது ஃபுல் டெஸ்ட் எவ்ரி சண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். அந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில், அதாவது கிளிக் பண்ணுற மாதிரி ஆன்சரை கிளிக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் அந்த கொஷின்ஸ் நான் பிடிஎஃபாகவும் ஆன்சர் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாஸ்கர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 நெக்ஸ்ட் 2025 குரூப் 4 பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இதுவுமே எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார். ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிச்சு, 2வது பேட்ச் வந்து கம்மிங் மண்டே 18/11/2024 செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா? ஃபீஸ் 500 தான். மொத்தம் 4 ரவுண்டாக பண்ணுவோம். என்னென்னா ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து புது புக்கு எல்லா கொஷின்ஸ் இருக்கும். 2வது ரவுண்டு பழைய புக்கு எல்லா கொஸ்டினும் இருக்கும். 3rd ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் எப்படி இருக்குன்னா, இப்போ கடைசியாக நடந்த 2024 கடைசியாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் நான் எல்லா கொஸ்டினும் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற புக்கு ஏற்கனவே கொடுத்துருப்போம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக தேர்த்து கொடுப்போம். ரீசனிங்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லதுங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்கள், இதில் விடுபட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதானே? ஸோ இந்த நம்பருங்களை பார்த்தாலே இங்கே 2, 2, 3, 4, 5, 6, 7, 8, 11, 10. ஸோ மாறி மாறி இருக்கா? 8க்கு அப்புறம் 10 வரும். ஆனால் 11 மாறி மாறி இருந்தாலே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா 1 விட்டு 1ன்னு யோசிக்கணுங்க. இங்கே பாருங்கள் 2, 3, 5, 7, 11 அடுத்து இங்கே வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 2, 4, 6, 8, 10. ஓகேவா? அடுத்தது இங்கே தாண்டி. ஆனால் பட் இது மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இது என்ன நம்பர் பாருங்கள்? 2, 3 அதுதானே, 5, 7, 11 அடுத்து என்ன வரும்? எனக்கு கீழே இருக்கிறது மட்டும் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பகாயன் சீரிஸ் ப்ரைம் நம்பரில் இருக்குது. 11க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்ன? 13. அப்போ ஆன்சர் என்னென்னா சி 13 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ 40 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இனி வரும் ஒரு ரவுண்டு நான் முடிச்சிட்டேன். குரூப் 2 ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். 27 கொஸ்டின்ஸுக்கு 27 டாபிக் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் வர மெயின்ஸ்லாம் இனிமேல் கரெக்டாக ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். ஓகேவா? சரிங்க. 2வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் அதே தான். விடுபட்டது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3, 17 3, 7, 13, 21, 31. இந்த நம்பரை பார்த்தோன்னே பகாயன் சீரியஸ் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா அடுத்த டிஃப்ரென்ஸை மேலே போட்டணும். இங்கே பாருங்கள் 3, 7 எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 4. 7 இங்கே என்ன வரும்? 6. 7 6 13. இங்கே பாருங்கள் 13 ஒரு 8 21. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அதுதானே? 21 வந்து 10. அப்போ மேலே பாருங்கள் 4, 6, 8, 10. அப்போ அடுத்து என்ன வரும்? 12. அப்போ ஆன்சர் என்ன? 31 ஒரு 12. அப்போ 3 என்ன வரும்? 43 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது, பின்வரும் தொடர்வரிசையில் தவறான உறுப்பை கண்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரை, பாயில், ஃபீல், பேக், அதாவது வறுத்தல், கொதிக்க வைத்தல், உரித்தல், சுட வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தவறானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சி தான் சரியான ஆன்சர். ஏன்னா இது எல்லாமே சமையலோட தொடர்புடையது. இது உரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க. அடுத்தது இதுவும் அதே தான். பின்னொரு தொடர்வரிசையில் தவறானது கண்டறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்ஸ், ஜீப்ரா, டைகர், லயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது உங்களுக்கு எல்லாம் ஈஸி தான், நல்லா தெரியும். ஆர்ட்ஸ் தான். ஏன்னா ஓகேவா? டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வைல்டு அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வீட்டு விலங்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு விலங்கு அப்படின்னு வரும். பார்த்துக்குங்க. அப்போ ஏ தான் 4க்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5வது. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா புதிர் கணக்கில் வரும் சார், பசில்ஸில். இது மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஆன்சர் அப்ளை பண்ண மட்டும் தான் ஆன்சர் வருங்க. இங்கே பாருங்க 2AB அடுத்தது AB1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? B1 8 அப்படின்னு வரணும். அப்போ ஏவுக்கு பிக்கு என்ன இருக்கும்? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கு நீங்கள் ஆன்சர் வச்சு செக் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் செக் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் கரெக்டாக போட முடியும். அப்போ ஏ தாங்க சரியான ஆன்சர். ஸோ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 7. இப்போ பாருங்கள் 4, 7. ஓகேவா? ஸோ 4, 7, 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 8. ஏன்னால 11க்கு 1 மீதி 1. 4 2 6 6 1 7. இங்கே பாருங்கள் பியோட வேல்யூ 7 வந்துச்சா? இது 1 இது 8. கரெக்டாக வந்துச்சா? அவ்வளோதாங்க. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் வச்சு சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? பார்த்துக்குங்க. இதில் கணக்கெல்லாம் போட்டுலாம் கொண்டு வர முடியாதுங்க. ரீசனிங் கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்கள். பிஇஎன்னோட வேல்யூ 32, சாக்கோட வேல்யூ 30 எனில் டெஸ்கோட வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி வந்தாலே எத்தனை ஏபிசிடி லைனாக எழுதிக்கணும். எழுதிட்டு ஒவ்வொன்றுத்துக்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் சார். ஓகேவா? புரியுதா? அப்போ டெஸ்கோட வேல்யூ இப்போ நான் முதல்ல எழுதுகிறேன் பாருங்கள். ABCDEF GHIJ
KLMNO PQRSTUVWXYZ. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. இப்போ சொல்லுங்கள் PEN. பியோட வேல்யூ என்ன? இங்கே பாருங்கள் 16. ஈயோட வேல்யூ 5. என்னோட வேல்யூ என்ன? 14. இங்கே பாருங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 30 ஒரு 5 35ன்னு கரெக்டாக வருது. அதே மாதிரி தான் டெஸ்க்கு ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. டியோட வேல்யூ என்ன பாருங்கள் 4. ஈயோட வேல்யூ 5. எஸ்ஸோட வேல்யூ கேவோட வேல்யூ. எஸ்ஸோட வேல்யூ 19. கேவோட வேல்யூ 11. இங்கே ஒரு 19 ஒரு 11 எவ்வளோ? 30ஆ? 39 ஆன்சர். ஸோ இது மொத்தம் கூட்டுங்க 39. அப்போ டெஸ்கோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 இருங்க பாருங்க. இது பாருங்க இது வந்து டி அதானே, இது இ, இது எஸ், இது கே. எஸ்ஸோட வேல்யூ என்ன? ஓகேவா? ஸோ 19 ஒரு 11 19 ஒன்றா 20 30 30 5 35 39 ஆன்சர். எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. எக்ஸாமினேஷனோட வேல்யூ இது எனில் டைமோட வேல்யூ என்னென்னா கேட்குற கேள்வி இதில் இருக்குதான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அந்த நம்பர்லாம் இதில் இருக்கான்னு செக் பண்ணணும். முதல்ல அப்படி தான் பார்க்கணும். அப்படி இல்லைனா தான் நீங்கள் ஏபிசி லைனாக எழுதி நம்பருக்கு போகணும். இங்கே பாருங்கள் டி இதில் இருக்கா? இருக்குது. ஐ இதில் இருக்கா? இருக்குது. எம் இருக்கா? இருக்குது. இ இருக்கா? இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்பர் கொடுக்குறேன் நான். எக்ஸாமினேஷன் TION. இங்கே பாருங்கள் 2 4 6 8 1 3 6 5 1. இங்கே பாருங்கள் 2 4 6 8 1 3 6. ஓகேவா? இது 5 இது 6 இது 5 1 7 3. இப்போ சொல்லுங்கள் டைம் டியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். TIMG. டைம் டியோட வேல்யூ 5 அதானே. ஐயோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். ஐயோட ஐ பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்கா? 5 1 அதானே. அடுத்து எம்முக்கு பாருங்கள். எம்முக்கு 8ஆ? 8. ஈக்கு பாருங்கள். ஈக்கு என்ன இருக்குது? 2. 5 1 8 2 எங்கே இருக்குது பாருங்கள். ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ 7வதுக்கு ஏ. இது மாதிரி தாங்க யோசிக்கணும். அவன் கேட்குற கேள்வி இதில் இருக்குதான்னு பார்த்து இருந்தால் அப்படியே நம்பர் தலைமையில போட்டு கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக ஏபிசி லைனாக எழுதி அவன் என்ன கான்செப்டில் லாஜிக்கில் கொண்டு வரான்றதை பார்க்கணும். ஓகேவா? அடுத்து 8வது இங்கே பாருங்கள். மீனிங்ஃபுல் சீக்வன்ஸ் அர்த்தமுள்ள ஒரு தொடராக மாற்றுக அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல என்ன இதை 4த்தையும் 5த்தையும் நல்லா படிக்கணும். எது முதல்ல வரும் ஒரு மீனிங்ஃபுல்லாக லைனாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ தான் வரும். ஏன்னா முதல்ல என்ன வரும்? நோய் வரும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து என்ன வரும்? மருத்துவர்கிட்ட போகிறாங்க. அடுத்தது மருத்துவர் ஆலோசனை பண்ணுறாரு. அடுத்தது அவர் சிகிச்சை ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது அப்புறம் ரெக்கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள் பி முதல்ல பி சி ஏ டி இ. ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள் ஆல்பபெட்டிக் ஆர்டர் அகர வரிசைப்படுத்துதல் தான் நம்ம இது கான்செப்டில் கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா GENE GEN GES இருக்குது, GEN இருக்குது. அப்போ என் முதல்ல வருமா எஸ் வருமா? PQRST MN என் தான் முதல்ல வரும் அதானே. அப்போ எண்ணுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது? இ இருக்குது. இங்கே எண்ணுக்கு அப்புறம் டி இருக்குது. இங்கே எண்ணுக்கு அப்புறம் யூ இருக்குது. அப்போ இ தானே முதல்ல வரும். ஓகேவா? அப்போ முதல்ல ஏ வரும். புரியுதாங்க? ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லைனையும் பார்க்கணும். ஈக்கு அப்புறம் என்ன வரும்? யூ வருமா? என்னு வருமா? அதாவது டி வருமா? PQRST U டி தான் வரும். அப்போ ஏபி. அடுத்து டி. அடுத்தது சி அப்படின்னு வரும். எங்கே இருக்குது அப்படின்னா 9வதுக்கு ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். பாருங்கள் ABDC. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஆல்பபெட்டிக் ஆர்டர்லேயும் நம்ம கற்று வச்சுக்கணும். ஏன்னா இருக்குங்க. அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்தி பின்வரும் 4 வார்த்தைகள் எந்த வார்த்தையை உருவாக்க இயலாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எதை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து டி தாங்க சரியான ஆன்சர். ஏன்னா இங்கே பாருங்கள் சி இருக்குது, ஓ இதில் இருக்குது. ஆனால் இதில் ஓ இருக்கான்னு பாருங்கள், ஓவே இல்லை. அப்போ இந்த வார்த்தையை ஃபார்ம் பண்ண
முடியாது. நம்ம ஆன்சர் வச்சு செக் பண்ண கற்றுக்கணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்தது 11வது. இந்த நல்லா கவனிங்க. இது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. இது கொஞ்சம் லென்த்தியாக பெருசாக கொடுத்துருப்பேன். அதனால் இதை கம்பேர் பண்ண 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பேர் பண்ணால் தான் ஆன்சர் கண்டுபிடிக்கும். சரி, முதல்ல இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணலாமா? இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுது? 7 ரிப்பீட் ஆகுது. அதானே? இது ரெண்டுத்தில் என்ன ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? அப்போ இதுக்கு என்னது 7 அப்படின்னு கொடுக்குறோம், இதுக்கு 7 அப்படின்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ரிப்பீட் பண்ணுங்கள். என்ன கம்பேர் பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். என்ன ரிப்பீட் ஆகுது பாருங்கள், 3 ரிப்பீட் ஆகுது. அப்போ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். இது ரெண்டுத்தையுமே மென் அதானே? அப்போ இதோட குறியீடு என்ன 3, இதுக்கு 3. அடுத்தது ஓகேவா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். 1யும் 3யும் 1 ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள் என்ன ரிப்பீட் ஆகுது, ஆர். அப்போ இதுக்கு என்னது 1 வரும், இதுக்கும் 1 வரும். ஸோ கொஞ்சம் லென்த்தியான பெரிய கொஸ்டினாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்கள். அடுத்தது ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, சீரியஸ் மேன் அதானே? இப்போ சீரியஸை கண்டுபிடிச்சா போதும், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தில் 8 ரிப்பீட் ஆகுதா? இது ரெண்டுத்தில் எது ரிப்பீட் ஆகுது, 8 ரிப்பீட் ஆகுது. இது ரெண்டுத்தில் பாருங்கள் அப்படின்னா எது ரிப்பீட் ஆகுது, சம் அதானே? அப்போ இது 8ன்னு வரும், இதுவும் 8ன்னு வரும். ஓகேவா? புரியுதுங்க? அடுத்தது இந்த லாஸ்ட்டும் பாருங்கள், 9 ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அப்போ இது இந்த லாஸ்ட் சீரியஸ்ன்னு வரும். அப்போ சீரியஸுக்கு 9 அப்படின்னு வரும். புரியுது? அவ்வளோதாங்க. இப்போ கேட்குற கேள்வி பாருங்கள், சீரியஸ் மேன், சீரியஸுக்கு 9ன்னு வரும். மேன் எங்கே இருக்குது பாருங்கள், 3ன்னு இருக்கா? அவ்வளோதாங்க. ஸோ 9th. கொஞ்சம் பொறுமையாக போடணும். இது மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது, இது மாதிரி லென்த்தியாகவும் 4 சீரியஸை கொடுத்து கூட என்ன பண்ணுவாங்க, கேள்விகள் கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 12வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், இதோட குறியீடு இது எனில், இதோட குறியீடு இது எனில், இதோட குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறானுங்க. இங்கே பாருங்கள், முதல்ல என்ன கேட்குறாங்க, SPIDER, இதோட குறியீடு தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கே வந்து வியா மாறுது. எப்படி? இங்கே பாருங்கள், முதல்ல இந்த வார்த்தையை எப்படி மாற்றிருக்காங்கன்றதை முதல்ல பார்க்குறேன். இங்கே பாருங்கள், KAVERI, இந்த வார்த்தை என்னவா மாறி இருக்கு, VBKISE அதானே? இது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வி இங்கே வந்திருக்குது, இந்த கே இங்கே வந்திருக்குது, ஏக்கு அடுத்தபடியாக. ஸோ 3 பிரிச்சுட்டாங்க. அடுத்து இ வந்திருக்கு, ஐ வந்திருக்கு, ஆருக்கு அப்புறம் எஸ் வந்திருக்கு. அவ்வளோதாங்க. அப்போ இதே மாதிரி இதை மாற்றினா முடிஞ்சு போச்சுங்க. எப்படி மாற்றலாம், இங்கே பாருங்கள், 3 பிரிச்சுட்டேன். ஐ முதல்ல வரும், பிக்கு அப்புறம் கியூ வரும், எஸ் இந்த பக்கம் லாஸ்ட் வரும். இங்கே பாருங்கள், ஆர் இங்கே வரும், இக்கு அப்புறம் எஃப்னு வரும், டி வந்து இங்கே வரும். அவ்வளோதாங்க. இது எங்கே பாருங்கள், IQSRFD. ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடமிருந்து 10வது இடத்திலும், பி என்பவர் வலமிருந்து 9வது இடத்திலும் உள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சின்ன ஒரு லைன் வரையணும். அதானே? இது இடதுபுறம், இது வடதுபுறம் அப்படின்னு சொல்லுவோம். ஏ என்பது இடமிருந்து 10வது இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏ இருக்காரு, இங்கே 10வது இடம். ஓகேவா? பி என்பவர் வலதுபுறத்திலிருந்து எவ்வளோ அப்படின்னா 9வது இடத்துல இருக்கிறாரு. இது 9, இங்கே இது வலதுபுறம்ன்றதால இங்கே என்ன பண்ணிடுறேன், பி அப்படின்னு போட்டேன். ஓகேவா? இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்டால், அப்போ யார் வர்றாரு, இங்கே பி வந்துடுவார், இங்கே ஏ வந்துடுவார். அதானே? மாற்றிக்கொண்டால் ஏ என்பவர் இடப்புறத்துலேருந்து 5வதாக இருக்கார். அப்போ இந்த பக்கத்துலேருந்து ஏ எவ்வளோ, 15வதாக இருக்கார். அதானே? இப்போ அந்த வரிசையில் மொத்த நபர்கள் எத்தனை அப்படின்னா, இப்போ இந்த பிளேஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து மொத்தம் எவ்வளோ, 15. இது வரைக்கும் எவ்வளோ, ஒரு 9. அதுனா 5 9 24. அதுலேருந்து ஒன்று கழிக்கணும். ஏன்னா இந்த பிளேஸ் டபுள் என்ட்ரி ஆகுது. அப்போ 23 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஜனவரி 1 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமையில் ஜனவரி 1 2010 அன்று என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஜான்வரிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து. அப்போ 2006க்கு எத்தனை ஆட் டேஸ்னால் ஒன்று தான். ஏன்னா இது என்ன ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க, லீப் ஆண்டு, சாதாரண ஆண்டு. அதானே? சாதாரண ஆண்டு தான் 1 ஆட் டேஸ் வரும், லீப் ஆண்டு தான் 2 ஆட் டேஸ் வரும். ஸோ 2007ன்னு வந்தால் 1 தான். ஆனால் 2008ன்னு வரும்போது எத்தனை வரும்னா 2 ஆட் சுட்டு. ஏன்னா 2008 லீப் ஆண்டு 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 2009 1,
அவ்வளோதானே. 2010 வரக்கூடாது அதானே. 2010 ஜனவரி 1 அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. இங்கே பாருங்க அவ்வளோதான். இது மொத்தம் ஆட் பண்ணுங்க. ஸோ 2 2 1 3 3 2 5. ஸோ இந்த 5 தான் 0 வந்து 1 2 3 4 5. இந்த டோட்டல் டேஸ் வந்து 0வாக இருந்தால் அதே ஞாயிற்றுக்கிழமைன்னு வரும். ஸோ இது என்னது, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. அப்போ ஆன்சர் என்னன்னா ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஸோ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்தது இதுக்கு நல்லா கவனிங்க. 16வது கொஸ்டின்ஸ். ABCDEF என்ற 6 நபர்கள் ஒரு வட்ட வடிவில் சம தொலைவில் அமர்ந்துள்ளனர். ஒரு வட்டத்தை நான் வரைஞ்சிக்கிறேன் அதுதானே. இப்போ 1 2 3 4 5 6 சம தொலைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வர மாதிரி போட்டேன். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ பாருங்க, ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கம் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேவா. இவங்க 5 பேரும் வந்து ஒரு வட்ட மையத்தை நோக்கி இருக்குன்னா மையத்தை பார்க்குற மாதிரி தான் நம்ம வலது இடது எடுக்கணுங்க. ஓகேவா. சரி, முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கமாக இங்கே பாருங்க இது பி அப்படின்னு போட்டா இது ஏ அப்படின்னு போட்டுக்கலாமா. ஏ என்பவர் பிக்கு வலதுபுறம், ஏன்னா இவர் மையத்தை நோக்கி பார்த்துட்டு இருக்காருன்னா இவருக்கு இது வலதுபுறம் இது இடதுபுறம். ஸோ வலதுபுறம் 2வதாக யார் இருக்காரு, ஏ என்பவர் பிக்கு வலப்புறம் 2வது இடத்தில் அமர்ந்துள்ளார். அதே நேரத்தில் பி என்பவர் சிக்கு எதிராக இருக்காரு. பி என்பவர் சிக்குன்னா என்ன, சி இங்கே வந்துடும். ஏன்னா பி என்பவர் சிக்கு நேர் எதிராக உட்காந்துருக்காரு. ஓகேவா. அடுத்தது சி என்பவர் டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார். சி என்பவர் டிக்கு அப்படின்னா டி இங்கே தானே வரணும். இங்கே பாருங்க, டி உள்ள பார்க்குறது அவருக்கு இடதுபுறம் இதான், இது வலதுபுறம். ஏன்னா மையத்தை நோக்கி பார்க்கணும் சார், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்குங்க. ஓகேவா. சி என்பவர் டிக்கு இடதுபுறம் இருக்காரு. ஓகேவா, போட்டாச்சு. அடுத்தது மேலும் ஈக்கு நேர் எதிராக டி உள்ளார். பாருங்க, டி வந்து ஈக்கு, அப்போ இங்கே யார் வருவார், இ. அப்போ எல்லாரும் அமைச்சாச்சுன்னா இங்கே யார் கண்டிப்பாக இருக்கணும், எஃப் தான் இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க, ஏயின் இடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யார். ஏ இங்கே இருக்காரு, மையத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் யார் இருக்கா, இ தான் இருக்காரு. அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஸோ இது மாதிரி கேள்விகள் கற்றுக்குங்க. டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குறாங்க. கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், பார்த்துக்குங்க. அடுத்த 16வது கொஸ்டின்ஸ். சனிக்கிழமை கொண்டு தொடங்கும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில், நல்லா கவனிங்க, ஸ்டார்டிங் 1ஆம் தேதி வந்து சனிக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதானே. ஒரு மாதத்தில் 2வது 4வது சனிக்கிழமைகள், அப்போ 2 நாள், ஏன்னா 2வது 4வது சனிக்கிழமை மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை எனில், அப்போது நல்லா கவனிங்க, சனிக்கிழமை கொண்டு ஒரு மாதம் தொடங்குது அப்படின்னா 30 நாளில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வரும்னா 5 ஞாயிற்றுக்கிழமை வருங்க. ஓகேவா, நீங்கள் வேணால் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ சனிக்கிழமை கொண்டு தொடங்குது அப்படின்னா 5 சனிக்கிழமை வரும், 5 ஞாயிற்றுக்கிழமை வரும். ஸோ 5 நாள் லீவு, 2 சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே அந்த 4th சாட்டர்டே லீவு. ஸோ மொத்தம் 7 நாள் லீவு. அப்போது 30 நாளில் எத்தனை வேலை நாட்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 7 கழிக்கிறேன் 23 தான் சரியான ஆன்சர். ஸோ 16க்கு டி தான் ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது 17வது. இங்கே பாருங்கள், இந்த எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும்போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும். நல்ல கொஸ்டின், நல்லா கவனிங்க. 2 3 7 9 6 5 3 2 0 1 8 4 எழுதிட்டு ஒரு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒன்று விட்டால் கூட கணக்கு தப்பாயிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா. சரி, பேர் வரிசையில் எழுதுறா, முதல்ல 0 வரும். 0 எங்கே இருக்கா, இல்லை. அடுத்து 1 வரும். 1 இங்கே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ 0 போட்டாச்சு, 1 போட்டாச்சு. அடுத்து 2 இங்கே 2 இடத்துல இருக்குது பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்கா. அப்போ 2 வாட்டி 2 போடுறேன். அடுத்து 3 பாருங்கள், 2 வாட்டி இருக்கா. ஸோ 3 3. அடுத்து 4 இருக்கா பாருங்கள், இருக்குது. ஸோ 4 போடுறேன். அடுத்து 5 ஒரு இடத்துல இருக்குது 5. வேறு என்ன 5 இருக்கா பாருங்கள், இல்லை. அடுத்து 6 இருக்குது, 6 போடுறேன். அடுத்து 7 இருக்குது, 7 போடுறேன். அடுத்து 8 இருக்கா பாருங்க, 8 இருக்குது. ஸோ 8 போடுறேன். அடுத்து என்ன 9 இருக்கான்னு பாருங்கள், 9 இருக்குது. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. இப்போ மேலேங்கையும் பாருங்கள், எந்த நம்பர் அதே ப்ளஸில் மாறுங்க. 8 என்ற இடத்துல 8 மட்டும் தான் வந்திருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போ என்னது, எத்தனை எண்கள் அப்படின்னு தானே கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான், டி தான் சரியான ஆன்சர். அந்த ஒரு நம்பர் எது அப்படின்னா 8 மட்டும் தான் வருது. ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கேள்வி. இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது மாதிரி குறியீடுகள் மாறுபாடு காரணமாக பின்னொரு சமன்பாடு தவறாக வழங்கப்பட்டுள்ளது. சமன்பாடு சரியாக அமையும் வகையில் குறியீடுகள் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். இதில் என்ன சிம்பிள் போட்டால் ஆன்சர் இங்கே லாஸ்ட்டில் 84 அதிகமாக இருக்கு இல்லையா, அது வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், இங்கே எது இங்கே அதிகம் 84ன்னு இருக்கா.
அப்போது இப்படி தான் ஒவ்வொரு இது பாருங்கள், இந்த குறியீடு எடுத்துமே ஒவ்வொன்றுத்துலையும் இங்கே செக் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வரணும். முதல்ல என்ன பண்ணலாம், 5 போடுறேன், பெருக்கல் 15, ஓகேவா, 5 பெருக்கல் 15, அடுத்து கூட்டல், அதுதானே, கூட்டல் 9, அடுத்தது ஈக்குவல் டு 84. கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். 15 75 ஒரு 9, 75 9 84 கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் என்ன, ஏ தாங்க சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது 19வது கொஷின்ஸ். இதுவும் அதே மாதிரி தாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தான் மாற்றிக்கிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்து எந்த ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணணும். ஓகேவா, இங்கே பாருங்கள், கூட்டல் என்பது என்னவா சொல்கிறாங்க, வகுத்தல். ஓகேவா, அடுத்து வகுத்தல் என்பது என்ன சொல்கிறாங்க, பெருக்கல். அடுத்து பெருக்கல் என்பது என்ன சொல்கிறாங்க, கழித்தல். அடுத்து கழித்தல் என்பது என்ன சொல்கிறாங்க, கூட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி முதல்ல இது சிம்பிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு சிம்பிள்ஸை மாற்றிக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். ஸோ நான் என்ன டேரெக்டாக ஆன்சர் போடுறேன். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 19க்கு பி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா, இப்போ நம்ம முதல்ல மாத்திரம் பாருங்கள், 18. கூட்டல் தானே, கூட்டல் என்னவா சொல்கிறாங்க, எங்கே கூட்டல், டிவைடு, அதானே, 6. ஓகேவா, அடுத்தது டிவிஷன் சொல்கிறாங்க. டிவிஷன் என்ன சொல்கிறாங்க, பெருக்கல் 7. அடுத்து பெருக்கல் வந்து என்ன வரும், -5. அடுத்து மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து என்ன வரும், கூட்டல் 2. இது மொத்தம் பாருங்கள், போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுங்கள். BODMAS ப்ராக்கெட் ஆஃப் டிவைட் மல்டிபிள் ஆட் அண்ட் சப்ட்ராக்ஷன், அதானே. முதல்ல ப்ராக்கெட் இல்லை, அடுத்து டிவைட் பண்ணுறேன். இதை டிவைட் பண்ணால் 3 வருமா, 3 × 7 -5 + 2 3 21, அதானே, 3 21. இது எவ்வளோ, -5 + 2 -3, இது கழிங்க 18ன்னு ஆன்சர் கரெக்டாக வருதா, அவ்வளோதாங்க. அப்போ பி தான் சரியான ஆன்சர், வேறு எதுலையும் வராது, பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது சார். 1 2 யூஸ் பண்ணி 3 கொண்டு வந்திருக்காங்க, 2 3 யூஸ் பண்ணி 17 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 3 4 யூஸ் பண்ணால் என்ன வரும்னா, இது என்ன கான்செப்ட்னா, இங்கே இருக்க நம்பர் இந்த பவர் போயிடும், இங்கே இருக்கிற நம்பர் இந்த பவர் போயிடும். 1² + 2^1. இங்கே பாருங்கள், 2³ + 3². ஏன்னா 1 + 2 3 அப்படின்னு வருது. 2³ எவ்வளோ, 8, 3² 9, இது எவ்வளோ 17ன்னு வருது. அதே மாதிரி தாங்க இது என்ன வரும்னா, 3^4 + 4³ 3^4 என்ன வரும் அப்படின்னா, 3² 9 9 9 81 அப்படின்னு மாறும். ப்ளஸ் 4³ திருதாங்க என்னன்றத, இந்த நம்பரை இந்த தலைமையில் போகிறோம், இந்த நம்பரை தலைமையில் போகிறோம். அப்போ 4³ 64. அவ்வளோதாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 81 64 5 145, அதானே. எங்கே இருக்கு 145, டி தாங்க சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்தது கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் தொழிற்சாலை பணியாளர்களை வட்டம், அதானே. தொழிற்சாலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், தொழிற்சாலை படத்தில் முக்கோணம் தொழிற்சாலை பணியாளர்களையும், அப்போ இது என்னது, தொழிற்சாலை, அதானே. நெக்ஸ்ட்டு வட்டம் தொழிற்சங்க உறுப்பினர், தொழிற்சங்க உறுப்பினர், அதானே. அடுத்து பாருங்கள், சதுரம் கடின உழைப்பாளர்கள், இது என்னது அப்படின்னா கடின உழைப்பாளர்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறான் பாருங்கள், பின்னொரு வினாக்களுக்கு விடையளிக்கும். தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சாலை முக்கோணத்தில் இருக்கணும், இங்கே பாருங்கள், இந்த முக்கோணத்தில் இருக்கணும். தொழிற்சாலை பணியாளர்களில் தொழிற்சங்க உறுப்பினராக இருந்து எதில் இருக்கணும், வட்டத்திலையும் இருக்கணும். கடின உழைப்பாளராக அல்லாதவர் எதில் இருக்கக்கூடாது, சதுரத்தில் இருக்கவே கூடாது. அப்போ முக்கோணத்தில் வட்டத்தில் மட்டும் இருக்கிறது மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா ஜி மட்டும் தான் வரும், அதானே. ஏன்னா சதுரத்தில் இருக்கக்கூடாது, எஃப் வராதுங்க, சதுரத்தில். அப்போ ஜி மட்டும் தாங்க சரியான ஆன்சர். எங்கே இருக்குது ஜி பாருங்கள், ஸோ ஏலே இருக்குது, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ வென் டயக்ராம் பேஸ் பண்ணி இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், பார்த்துக்குங்க. அடுத்தது 22வது கேள்வி. ABCDE என்னும் 5 நபர்களில் ஏ என்பவர் பிஐ விட உயரம், இது மாதிரி கேள்வி கேட்குறேன்னா இது மாதிரி போட கற்றுக்குங்க சார். ஓகேவா, ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவானவர், ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவானவர், ஆனால் இஐ விட உயரமானவர். இங்கே பாருங்க, ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவானவர், ஆனால் இஐ விட உயரமானவர். அப்போ இ எங்கே போடுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தாங்க ஈன்னு போடணும், அவ்வளோதாங்க. புரியுதா, ஏ என்பவர் பிஐ விட உயரம் குறைவு, ஆனால் இஐ விட உயரமானவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சி என்பவர் மிகவும் உயரமானவர், அப்போ எல்லாத்துலேயும் சி தான், அப்போ சி தான் ஃபஸ்ட்டு வருவார்னு போட்டுக்கலாம். அடுத்தது
டி என்பவர் பியை விட இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய லைன், அதுக்கப்புறம் இது போகிறோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும், டி என்பவர் பியை விட உயரம் குறைவாகவும், ஏயை விட உயரமாகும், ஏயை விட உயரமாகும். அவ்வளோதான் சார். இந்த லைனை யூஸ் பண்ணி ஒரே லைனாக போட போகிறேன். எப்பவுமே பெருசாக இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, யாருன்னா சி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எதுவும் வரும் பாருங்க, பிடிஏ, பிஏ. அப்போ பி தானே முதல்ல வரும். அடுத்தது என்ன வரும்? பி. அடுத்தது டி. அடுத்தது ஏ. அடுத்தது இ. புரியுதுங்க? ஏன்னா ஏவோட டி உயரமானவர். இப்போ பாருங்க, உயரங்களில் ஏறு வரிசைப்படி நடுவில் இருப்பவர் யார் அப்படின்னா டி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? அப்போ பி தான் 22க்கு பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 23வது. ஸோ படத்தில் காட்டப்பட்டுள்ள பகடையின் அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது கம்பேர் பண்ணணுங்க. டைஸை கொடுத்தாலே கம்பேர் பண்ணணும். இங்கே பாருங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா, 2 நம்பரா? இங்கே 4 4, 5 5 ரிப்பீட் ஆகுது. அப்போ 2ன் எதிர்பக்கம் என்ன? 6. முடிஞ்சு போச்சுங்க. அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6. அப்போ அடிப்பக்கத்தில் 2 இருக்குண்ணா, மேல் பக்கத்தில் என்ன இருக்கும்? 6 தான் இருக்கும். அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 24வது கேள்வி. இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ரீசனிங்கில் வரும். ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர், மேலும் பியின் வயது சியின் வயதை போல இருமடங்கு. இது மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா லாஸ்ட்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, பியின் வயது சியின் வயதை போல இருமடங்கு, பியின் வயது சியின் வயதை போல. இப்போ சி எக்ஸ் அப்படின்னா இது என்ன வரும்? 2x, 2 மடங்கு, மல்டிபிள் ஆஃப் 2. அதானே? அதாங்க டுவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 2 மடங்கு. இப்போ ஃபஸ்ட்டு வாங்க, ஏ என்பவர் பியை விட 2 வயது மூத்தவர் அப்படின்னா அப்போ ஏக்கு என்ன வரும்? 2x + 2. ஏன்னா 2 வயசு மூத்தவர். அவ்வளோதாங்க. ஸோ 3 பேரோட வயசு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அதுக்கப்புறம் என்ன கொடுங்க? 3 வயதுகள் கூடுதல் 27. இது மொத்தம் கூட்டுங்க. 2x 2x 4x 1x 5x + 2 = 27. அப்போ 5x = இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 25 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 5 25 5ன்னு மாறிச்சு. அதானே? இப்போ யார் கேட்குறாங்க? பியோட வயசு என்ன? அப்போ 2 5 10. இது 5, இது 12. அதானே? அப்போ பியோட வயசு 10. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி அரித்மெட்டிக் ரீசனிங்கில் வரும். பார்த்துக்குங்க. இதுவும் அதே தான், அரித்மெட்டிக் ரீசனிங் தான். ஒரு சந்திப்பின் போது 11 பேர் ஒருவருக்கொருவர் ஒரு முறை கைக்குலுக்கி கொண்டால் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கள் நடைபெறும்? இது மாதிரி கைக்குலுக்கள் கணக்கு கேட்குறானுங்களே, என்ன ஃபார்முலா அப்படின்னா n/n-1/2. தட் மீன் இதை பர்முடேஷன் காம்பினேஷன் கூட போடுவாங்க. பட் கைக்குலுக்கள் வந்தாலும் இது மாதிரி போட்டுக்கலாம். 11 × 10 டிவைட் 2. ஓ 2 2 ஐ 2 10. 11 55 ஆன்சர். ஓகேவா? டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது உறவுமுறை கணக்கு பாருங்க. சாந்தி புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை காட்டி, அதானே இங்கே ஒரு புகைப்படத்தில் ஒரு பெண் இருக்காங்க. இதுதான் யாருன்னா புகைப்படம், பெண். அதனால் புகைப்படத்தில் ஒரு பெண்ணை காட்டி அவளின் மகனின் தந்தை இவங்க 2 பேர் கணவன் மனைவிகள். அதானே? தந்தை என்னுடைய தாயின் மருமகன் அப்படின்னா இங்கே தாய் ஒருத்தர் இருக்காங்க, இவங்களோட மருமகன் தான் இது அப்படின்னா இவங்களுக்கு இது அம்மா அப்படின்றாங்க. என் தாயின் மருமகன் அப்படின்னா ஒன்று இந்த அம்மா சாந்தியாக இருக்கணும், இல்லைனா சாந்தி வந்து யாராக இருக்கணும்? சகோதரியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் சாந்தி. அதானே சாந்தி சொல்கிறாங்க. புகைப்படத்தில் ஒரு பொண்ணு காட்டி இந்த பொண்ணோட மகனின் தந்தை எனக்கு மருமகன் அப்படின்னா நான் இங்கே தான் இருக்கணும். அதானே சாந்தி சொல்கிறாங்க. எனக்கு மருமகன் அப்படின்னா சாந்தி இவங்க 2 பேரும் சகோதரியாக தான் இருக்க முடியும். ஓகேவா? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது திசை கணக்கு ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். நான் கிழக்கு நோக்கி இருக்கிறேன். ஸோ இது மாதிரி கேள்வி கேட்டால் முதல்ல படம் போட்டுக்கணும். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. கிழக்கு நோக்கி அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் போட்டேன். அடுத்தது கடிகார திசையில் 100 டிகிரி கோணமும் கடிகார திசை எதிர் திசையில் 145, எதிர் திசையில் 145. எத்தனை டிகிரி கொடுத்துருந்தாலும் 2ஆக மாற்றிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 45. இதில் எது அதிகம்? ஆன்டி கிளாக், எதிர் கடிகாரம்னா அதிகம். அப்போ இங்கேருந்து ஆன்டி கிளாக்னா 45 போகணும். ஆன்டி கிளாக்னா என்ன? அப்படியே இங்கே மேலே போகும். ஆன்டி கிளாக்னா இப்படி கீழே வரும். கடிகார சுழல்னா இது, எதிர் கடிகார சுழல் மேலே. அப்போ 45னா இங்கே இதே நிற்கும். அதானே? இங்கே தொடாது. இது தொட்டோன்னா 90ஆக மாறிடும். அப்போ இது என்ன திசை? வடகிழக்கு. என்னால் தெரிஞ்சுக்குங்க, இந்த பாயிண்ட்டையும் தவிர வேறு எங்கே குறித்தாலும் அது வடகிழக்கு தான் குறிக்கும். அப்போ ஆன்சர் நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 28வது கேள்வி. இதுவும் திசை கணக்கு தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க.
ரவி என்பவர் மேற்கு நோக்கி. இங்கே பாருங்க, ரவி என்பவர் ஒரு படம் போடுறேன், நல்லா கவனிங்க. இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ரவி என்பவர் மேற்கு நோக்கி எத்தனை கிலோமீட்டரு? 2 கிலோமீட்டர் நடக்கிறார். உடனே தெற்கு திசையில் தெற்கில் திரும்புகிறார். அதானே? எவ்வளோ? 4 கிலோமீட்டர் தூரம். இறுதியாக கிழக்கு, இங்கே பாருங்க, இறுதியாக 3 கிலோமீட்டர் கிழக்கிலும். கிழக்கு அப்படின்னா என்ன வரும்? இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் இங்கே தாண்டி இங்கே போகிறார். அதானே? ஓகேவா? கிழக்கிலும் மற்றும் மீண்டும் 1 கிலோமீட்டர் மேற்கிலும். மறுபடியும் 1 கிலோமீட்டருங்கன்னா மறுபடியும் மேற்கு இந்த பக்கம் தானே வரணும். அப்போ ரிவர்ஸில் இங்கே வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? அப்போது இதே இடத்துல தான் வந்து நிற்கிறாரு. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 4. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவர் ஆரம்பத்த இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கிறாருன்னா 4 கிலோமீட்டர். பாருங்கள், இங்கேருந்து 2, ஒரு 4, இங்கேருந்து ஒரு 3 போகுது. ஏன்னா இங்கே 2னா 2 வந்திருக்கும், இங்கே 1 தான் வரும். மறுபடியும் இங்கேருந்து 1ன்னு சொல்கிறாங்க மேற்கு நோக்கி. அப்போ இங்கே வந்து நிற்கிறாரு. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும்னா இந்த 4 தான், இந்த 4. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 29வது கொஸ்டின்ஸ், படம் சம்மந்தப்பட்டது. அதானே? இங்கே பாருங்கள், இந்த படம் இந்த படமாக மாறுகிறதுல இந்த படம் எவ்வாறு மாறும்? ஸோ அனாலஜி பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2வது படம் முதல்ல உள்ளே பெருசாக போட்டுருவாங்க. அப்போ 2வது படம் போட்டால் என்ன வரும்? முதல்ல சதுரம் வந்துடும். அடுத்தது இந்த முக்கோணத்தை அப்படியே தலைகே போட்டிருக்கோம் பாருங்க மேலே, அதானே? அப்போ இது தலைகே போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, இப்படி வரும். அது இதுவும் அப்படியே போகும். ஓகேவா? எங்கே ஆன்சர் அப்படின்னா 29க்கு. ஸோ பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 30வது கொஸ்டின்ஸ். ம் 30 பாருங்க. புத்தகம் வெளியீட்டாளர். திரைப்படம் அப்படின்னா புத்தகம் வந்து வெளியிட்ட புக் வந்து பப்ளிஷோட தொடர்புடையதுன்னா, ஃபிலிம் வந்து எதனோட தொடர்புடையது? திரைப்படம் எதனோட தொடர்புடையது அப்படின்னா ப்ரொடியூசர், தயாரிப்பாளரோட தொடர்புடையது. ஸோ 30க்கு டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 31க்கு. ஸோ இந்த படத்துடைய கண்டினியூட்டி, தொடர்ச்சியாக என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், 1, 2, அடுத்து 3 வருது. முதல்ல இங்கே, அப்புறம் நடுவில் இங்கே, அப்புறம் என்ன வரணும்? இந்த இடத்துல வரும். அதானே? முதல்ல ஒரு வட்டம், அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4 வட்டம் வரணும். 1, 2, 3, 4 வட்டம் வந்துருச்சா? அடுத்து இந்த ஆரோ மார்க் எங்கே வரும்? இந்த இடத்துல வரணும். எத்தனை? 4 வரணும். 1, 2, 3, 4 அப்படின்னு வரணும். எங்கே இருக்குது பாருங்கள், 4 வருது. பி தானே? அப்போ 31க்கு இங்கே பாருங்கள், 31க்கு பி தான் சரியான ஆன்சர். நல்லா கவனிங்க. 4 வருதான்னு பாருங்கள் வட்டம். 1, 2, 3 தான் இருக்குது. அதானே? வரக்கூடாது. அப்போ என்ன வரணும்? 1, 2, 3, 4. ஏ தாங்க சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அப்போது என்ன வரணும் அப்படின்னா 4 கோடு வரணும் இல்லையா? ஏன்னா இங்கே இங்கே பாருங்கள் 3 கோடு, அடுத்து 4 கோடுனா இங்கே தான் வரும். அப்போ ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 35வது கேள்வி. ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 உள்ளது எனில் அந்த கடிகாரத்துடைய சரியான நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி கேட்டால் நம்ம ஈஸியாக போட்டுடலாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11:60 கழிக்கணும். அதானே? 3:15. 60ல் 15 போனால் 45ன்னு வரும். ஸோ 8:45 அப்படின்னு வரும். 8:45. பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்து 33வது. ஓகேவா? ஸோ இந்த 3 நம்பரை யூஸ் பண்ணி 8 கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா 4யும் 6யும் பெருக்கி 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 3 3, 2 3 6, 4 2 8. அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பரை பெருக்கி 3வது நம்பரை டிவைட் பண்ணணும். 4 8யும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 2, 4 2 8, 4 4 16 ஆன்சர். 16 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையில் எத்தனை வார்த்தைகள் அகரவரிசையில் உள்ளது போல இடைவெளியில் அதிகமான எழுத்துக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், PARADISE பேரடைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆல்பபெடிக் ஆர்டரில் லைனாக இருக்க மாதிரி எத்தனை வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், PQR. இங்கே பாருங்கள், PQR. ஆர் வருதா? அப்போ PQR இது ஒன்று ஆச்சு. அடுத்தது இங்கேயே பாருங்கள், முதல்ல இந்த லைன்லேருந்து போனங்க, ABCD வருது பாருங்கள். அப்போ ABCD. ஸோ 2வது எதுக்கு? இந்த ஏவுக்கு. அடுத்து RSTUV எதுவும் இல்லை. அடுத்தது ஏ வரும். ABCDE இதுவும் வருது பாருங்கள். எந்த ஏ? இதுக்கு ABCDE வருது பாருங்க.
வருதா? அப்போ இது 1 3 அப்போ மொத்தம் எத்தனை? இப்படி பார்க்கறது இல்லாமல் ரிவர்ஸ்லேயும் பார்க்கணுங்க. EFGH எதுவும் வராது. STUV IJKL DEF எதுவுமே வரல. RST எதுவுமே வராதுங்க. அப்போ 3 தான் சரியான ஆன்சர். ஸோ 34க்கு சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 35. இது ரொம்ப ஈஸியானதுங்க. ஓகேவா? அட்ரஸ் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அட்ரஸை கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக எது மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதை கொஞ்சம் நீங்களே பார்த்துக்குங்க, ஏன்னா இது ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ண முடியல. ஸோ 35க்கு இங்கே பாருங்க, 35க்கு ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த அட்ரஸுக்கு ஈக்குவலாக இது மட்டும் தான் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன ஒரு ஒரு எழுத்தாக பார்த்துட்டே வரணுங்க. ஓகேவா? ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். அட்ரஸ் மேட்சிங்கில் ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பேன், பார்த்துங்க. அடுத்து 36வது வென் டயக்ராம். பெண்கள், தாய்மார்கள், விதவைகள் இதை குறிக்கும் வெண்படம் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. தாய்மார்களும் விதவைகளும் பெண்களை தான் குறிக்கும். அப்போ மொத்த பெண்கள் அப்படின்னு இது பெண்கள்னு எடுத்துக்கலாம். அதானே? சரி. இப்போ உள்ள வந்து யார் யார் போடணும்? தாய்மார்கள், விதவை போடணும். உள்ள தனித்தனியாக வருமா ஒன்றா வருமா அப்படின்னா ஒன்றுக்குள்ள ஒன்று கட் பண்ணும். ஏன்னா சில தாய்மார்கள் விதவையாக இருப்பாங்க, சில விதவைகள் தாய்மாராக இருப்பாங்க. சில அப்படின்னு வந்தாலே கட் பண்ணணும். ஓகேவா? இது என்னன்னு கொடுப்பாங்க அப்படின்னா தாய்மார்கள், இது விதவைகள். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர்னா சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நூல் ஆத்தர்ஸ் டீச்சர்ஸ் மென். ஸோ நூல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் ஆண்கள் இதை குறிக்கும் வெண்படம் எதுனா டி தாங்க சரியான ஆன்சர். ஏன்னா சில நூல் ஆத்தர்ஸ் வந்து டீச்சராக இருப்பாங்க, சில டீச்சர்ஸ் மென்னாக இருப்பாங்க, சில மென் வந்து நூலுக்கு மாறி மாறி இருப்பாங்க. அதனால் சிலது வந்து 3க்கும் 1க்கு கட் பண்ணுது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 38வது மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் எஸ்ஸுக்கு உறுப்புகளுக்கு இடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பு 9 இங்கே இருக்குது, எஸ் எங்கே இருக்குது? 9 மற்றும் எஸ்ஸில் சிம்பிள் இங்கே பாருங்கள், டாலர் சிம்பிள். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இங்கே இருக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்குது. இப்போ 13 நடுவில் இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 போனால் 7 தானே. அப்போ 7 எது அப்படின்னா ஆரோ மார்க் மட்டும் தான் அங்கே வரும். ஸோ 38க்கு பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 39. இதுவும் அதே தான். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை வந்து இந்த வார்த்தையாக மாறுது. இது பி அட் எல். ஓகேவா? பி 1 2 பி வந்து அட்டை மாறுது. எப்படி? +1 +2. ஏன்னா 1 2 அடுத்தது 1 2 3 இது என்னது? +3 மாறுது. ஓகேவா? இங்கே பாருங்க, நம்ம முதல்ல இந்த பி அட் எல் பார்க்கறதோட பி வந்து ஒய்யா எப்படி மாறுது? முதல்ல அப்படி யோசிக்கணும். இங்கே பாருங்க, பி வந்து எப்படி ஒய்யா மாறுது? பி இந்த பக்கம் 2னா இந்த பக்கம் 2. அடுத்து 7. இங்கே பாருங்க, அட்டு வந்து 7 மாறுது. அட்டு எங்கே? 1 2 3 4. இங்கே 1 2 3 4 7 மாறுது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே டாலர்ன்ற சிம்பிள் பாருங்க, 1 2 3 4 5 6. இப்போ 1 2 3 4 5 6 முதல்ல எஃப் வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே 1ன்ற சிம்பிள் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் 9 பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 டாட் அப்படின்னு வருது. எஃப் டாட் எங்கே இருக்குது பாருங்கள், சி மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. அடுத்து லாஸ்ட்டு ஒரு கிளாக் ஆல்வேஸ் இஸ். ஒரு கடிகாரத்திற்கு எப்போதும் தேவையான ஒன்று எது அப்படின்னா முட்கள், சட்டகம், பேட்ரி, எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அவசியமானது முட்கள் மட்டும்தான். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.